அதற்கான உண்மையான நோக்கம் தேவனை வெளிப்படுத்துவது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை வெளிப்படுத்த முடியாத போது பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பாவி என்பதை தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா? அந்த பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்திலே அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக உலகத்திலே வந்த தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையை அடுத்த தடத்திற்கு கொண்டு செல்லும்படியாக வேதமானது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறது. அந்த கட்டளைக்கு யாருடைய வேண்டுதலின் பேரிலும் நீங்கள் பலவந்தம் பண்ணப்படாமலும் நீங்களாகவே உங்களுடைய சொந்த சிந்தனையில யோசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற முடிவை நீங்களாகவே எடுத்தீர்கள்.